ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற நல்லம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆர்ச்சை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக போகிறோம். எந்த கோயில் அப்படின்னா ஒரு சின்ன மலை, அந்த மலை மேலே இருக்கிற சிவன். இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு குளம். இது ஒரு தேக்கமாக இருக்குது தண்ணி, அந்த மாதிரி ஒரு இடம். பார்க்க சூப்பராக லுக் இருக்குது. இந்த வெயிலில் இந்த சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அங்கே மேலே பாருங்கள், அந்த கோயில் தெரியும். ஸோ சாமி பேர் நான் சொல்லலைல்ல, சாமி பேர் என்ன அப்படின்னா சொர்ணலிங்கேஸ்வரர் அப்படின்னு அங்கே நம்ம அருள் பாவிக்கிறாரு. நம்ம அவரை போய் எங்கே தரிசனம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஆற்றுலேருந்து நம்ம அப்படியே இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்தெல்லாம் சுற்றி பாருங்கள். அப்படியே அந்த ஒரு இயற்கையோட எழில் மிகுந்து இருக்குது. இந்த இயற்கைக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டுருக்கோம். நமக்கு தண்ணி, ஆறு, குளம், கடல் அப்படின்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு குளம், குட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம். இதை பார்க்குறதுக்கு ரியலி அமேசிங்காக இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம அப்படியே நடந்து அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ வாங்க, நம்ம நேராக போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கரெக்டாக டைம் ஒரு 10 மணிங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலைல 10 மணி. சாமி கும்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஒரு நல்ல நாள். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தரிசனம் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். போகலாமா? இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடுங்க, அதுக்கப்புறம் டாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்க்க முடியும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகன் இருப்பாங்க. அவங்கள தரிசனம் பண்ணி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த மலைக்குள்ளே நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த நாய்ங்கெல்லாம் இங்கே படுத்து கிடக்கும். உங்கள் வண்டி கொண்டு இங்கே நிறுத்திக்கலாம். நீங்கள் வண்டி, கார் இதில் வந்தாலும் இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகர். ஸோ விநாயகரை நம்ம கும்பிட போகிறோம். விநாயகர் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. ஸோ முருகன் அப்படியே பாருங்கள், அழகாக இருக்காரா? அவரையும் ஒரு கும்பிட்டுங்க. கும்பிட்டுட்டு நம்ம அனுமதி பெற்றுட்டோம் 2 பேர்ட்டையும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மலை வழியாக அப்படியே மேலே போக போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குமா அப்படின்னா அங்கே பாருங்கள், மேலே தான் இருக்குது கோயில். கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 25 படிக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு டைம் போனால் தான் தெரியும். இது சென்னைக்குள்ளே இருக்குங்க. சென்னையில் நீங்கள் வண்டலூர் ஜூ அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா, இல்லை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் மேப் போட்டிங்கன்னா போதும். சொர்ணலிங்கேஸ்வரர் டெம்பிள் நல்லம்பாக்கம்னு போடுங்க. ஏன்னா இன்னொரு டெம்பிள் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் காட்டிடும். அதனால் நல்லம்பாக்கம்னு போட்டிங்கன்னா தான் இந்த லொக்கேஷன் காட்டும். டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குளம், குட்டை மாதிரி ஒன்று இருக்குது. அதை அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ முன்னாடியும் ஒரு குளம், குட்டை மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த கோயில் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கோயில் தெரியும். இப்போவே நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வெயில் அதிகமாக தான் இருக்குது. இப்போது காலைல 10 மணி. இப்போ நம்ம இந்த பக்கம் போகலாமான்னு பார்த்தா இந்த பக்கம் வழி இல்லை, அங்கிட்டு தான் வழி காட்டுது. ஸோ எப்படி இருக்குது, எந்த வழியில் போகணுங்கிறத உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்குங்க. இந்த குளம் இருக்கும், நீங்கள் அந்த வழியிலேருந்து ரைட்டில் வந்தீங்கன்னா குளம் இருக்கும். இந்த குளத்துலேருந்து திருப்பி போய் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ வாங்க போகலாம். கொஞ்சம் அங்கங்கே கரடு முரடாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க. ஓகே, செப்பல் போட்டு வரலாம். சாமிக்கிட்ட போகும்போது கழட்டி வச்சிடலாம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி மேப்பில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் காலையில், சாயந்தரம், மதியம் எப்போ வேணால் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது காலையில் 10 மணி. ஸோ இந்த வழி தான் காட்டுது. இப்படி தான் போகிற மாதிரி வருது. போனோன்னே அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போங்க. அங்கே இன்னும் 2-3 சாமிங்கெல்லாம் இருக்க மாதிரி காட்டுது. சாமியோட சிலையெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த என்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது, அதாவது நம்ம முன்னாடி ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் முருகனையும் விநாயகரையும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பாம்பு புத்து இருக்குது. இதை கும்பிட்டுட்டு அப்படியே இந்த வழியில் போனோம் அப்படின்னா நேராக போவோன்னு நினைப்போம். ஆனால் இல்லை, லெஃப்ட்டில் பாருங்கள் படிக்கட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 சாமிங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படியே ஏறுவோம். ஸோ ஏறுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஸ்டெப்பாக தான் இருக்குது. படிக்கட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர், ஒரு முருகன் இருக்காங்க. அப்படியே குயிக்காக தரிசனம் பண்ணிக்குவோமா?
அப்பனே விநாயகா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முருகன், முருகா அரோகரா, அவ்வளோதான். ஸோ அப்படியே மலை ஏறலாம். இது வந்து ட்ரெக்கிங் ஏறுற அந்த ஒரு அனுபவம் கிடைக்கிது கண்டிப்பாக. இந்த நேரம் கரெக்டாக காலைல 10 மணி. நம்ம கூட யாரும் இல்லை, இந்த இடத்துலையும் யாரும் இல்லை. நம்ம தனியாக போய் சாமியை தரிசனம் பண்ண போகிறோம். எவ்வளோ ஒர்த்தாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சும்மா ஒரு 10 ஸ்டெப் தான் ஏறியிருப்போம். அதுக்கே பாருங்கள், லுக்கு வேறு லெவலில் இருக்குது. நான் ஸ்டெப் ஏறனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், 2ஆக பிரியும். லெஃப்ட்டில் போயிடாதீங்க, ரைட்டில் தான் போக சொல்கிறாங்க. ரைட்டில் அப்படி ஏறுங்க. ஏறினீங்கன்னா திருப்பி ஸ்டெப்ஸ் காட்டும். இந்த ஸ்டெப்பில் அப்படி ஏறி போக வேண்டியதான். நம்ம இதுக்கு முன்னாடி வெள்ளியங்கிரி மலைலாம் ஏறி இருக்கோம், 7 மலை. அதில் ஏறி இறங்கிறதுக்குள்ளே எனக்கு அது ஒரு வேறு ஒரு மாதிரி அனுபவம். முடியலை, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங் போகிறோம். பட் இது கொஞ்சம் சின்ன ட்ரெக்கிங் தான் அப்படிங்கிறனால ஓகே. ஸோ அடுத்து இங்கே ஒரு சாமி இருக்குது, அது கும்பிடுவோமா? சிவ சிவ சிவமே மாயம், 100 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த வடிவானந்த ஈசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கோயிலை வந்து நிறுவனதே ஒரு சித்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் அந்த சித்தராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலா. இதை கும்பிட்டுட்டு ஏதோ பக்கமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் அந்த சிவலிங்கம் வந்துடும். அதிலேருந்து அப்படியே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி வர மாதிரி ஒரு டேங்க் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தண்ணி வருதா அப்படின்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, தண்ணி வருது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பாருங்கள், நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம். அந்த லாங் வியூ பாருங்களேன், ஸ்கைக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த சென்னையோட அழகு அப்படியே தெரியும். நம்ம சென்னைக்குள்ளே தாங்க இருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கம்பியில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி நின்று வியூலாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கூட ஆள் இல்லாதனால நம்ம அதெல்லாம் செய்ய வேணாம். ஓகே, நமக்கு எப்பவுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே, பாருங்கள், இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்துட்டோம், அவ்வளோதான். 25 ஸ்டெப் தான் ஏறியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த வேலை அப்படியே நடந்து போக வேண்டியதான். அப்படியே அந்த கீழே பாருங்களேன், வாவ், இந்த இடத்துல ஒரு சாமி இருக்குங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்களேன். கீழே போகிறப்ப நான் காட்டுறேன். அங்கே ஒரு குளம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஆஞ்சநேயர். ஓகேவா, அந்த கீழே தெரியுதா பாருங்க, அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி அந்த இது சொல்லுவாங்கள்ல, தாமரை குளம், பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது. கீழே போகிறப்ப நான் காட்டுறேன். கண்டிப்பாக சிவனை தரிசிச்சுட்டு போகிறப்ப நான் காட்டுறேன். இந்த சைடு அந்த தாமரை குளம் தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, அந்த இடம் தெரியும். அப்புறம் நம்ம பார்த்துட்டு வந்து அந்த 2 குளமும் தெரியும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து இப்படி அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா நம்ம சொர்ணலிங்கேஸ்வரர் காட்சி அளிக்கிறார். இங்கே கீழே வந்து நந்தி சாமி நேராக இருக்குது. அங்கே தான் சொர்ணலிங்கேஸ்வரர் இருக்கார். ஸோ அவரை அப்படியே தரிசனம் பண்ணிக்க போகிறோம். ஓம் நமக் சிவாய.
ஓம் நமக் சிவாய். சிவனுக்கு நம்ம வந்து சூடம் பொருத்திட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சூடமும் பற்றி நம்மளே பொருத்தியாச்சு. இப்போ நம்ம அப்படியே அபிஷேகம் பண்ண போகிறோம். ஓம் நமக் சிவாய், ஓம் நமக் சிவாய், ஓம் நமக் சிவாய். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்ப்பா, எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மனநிறைவோட சந்தோஷமாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழணும்ப்பா. ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய. ஸோ அப்படியே சூடத்தை தொட்டு கும்பிட்டுவாங்க. ஓம் நமக் சிவாய. சிவனை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பட்டையை போட போகிறோம். சிவ சிவாய நமக, ஓம் நமக் சிவாய. வேறு லெவலில் இருந்துச்சுங்க வைப்பு. இந்த இடத்துல நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ண போகிறோம். மெடிடேஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் எடுத்து பூசியாச்சு. இப்போ நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் சுவாமியை நினச்சி தியானம் பண்ணோம். வைப்பு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு மாதிரி தனித்துவமாக அமைதியாக உட்காந்து எல்லா கஷ்டங்களையும் மறந்து அப்படியே ஒரு தியானம் பண்ணி இந்த பத்தி வாசத்தில் வேறு ஒரு வைப்பு, ரியலி ஒரு டிவோஷனல் வைப்பில் நம்ம இருக்கோம். இது உங்களுக்கும் அந்த வைப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுக்கோங்க. ஓம் நமக் சிவாய. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் வந்து இப்போ கும்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கீழே இறங்க போகிறோம். கீழே போய்ட்டு ஆஞ்சநேயரை பார்க்கலாம். ஓகேவா? ஓம் நமக் சிவாய. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஒரு வழியாக சிவனை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி கீழே இறங்கி போயிட்டு அந்த தாமரை குளத்தையும் அந்த ஆஞ்சநேயரையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு வேறு என்ன சாமியை நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அதையும் நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம். நான் மேலேருந்து காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்துட்டோம். ஆஞ்சநேயர் இங்கே வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு தோற்றம் இருக்குது. ஆஞ்சநேயா மேலே பாருங்கள், சுற்றி அந்த பாறைங்களை குடஞ்ச இடம், இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம அங்கே சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து அப்படி கீழே இறங்கி இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குளம் இருக்கும். அதுதான் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. தாமரை குளம். அது நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஞ்சநேயருக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு வந்துருமா? எல்லாருக்கும் கும்பிட்டுக்கோங்க. அதுலித் பல்தாம் ஹேம் ஷைலப் தேகம் தனுஜோன் குஷானும் கியானினாம் கரண்யம் ஷகல் குனிரான் வானரானாம் தீஷம் ரகுபதி பிரியா பக்தம் பாஜாதம் நமாமி. ஜெய் ஹனுமான். எல்லாருக்கும் நல்ல வலிமை கொடுப்பா.
ஃபைனலாக நம்ம கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தோம் அப்படின்னா அந்த விநாயகர் முருகன் கும்பிட்டோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சாமி இருக்காங்க. இது ஒரு சிவன்லிங்கம், கருப்பசாமி, முனியப்பன் சாமி எல்லாமே கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. பா முனியப்பா, கருப்பசாமி அப்படின்னு எல்லாத்தையும் கும்பிட்டுவாங்க. ஸோ கீழே வந்து ஒரு இடத்துல கோயில் கட்டிகிட்ருக்காங்கன்னு சொன்னால அந்த இடத்துலையும் நீங்கள் சாமி இருக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. காலபைரவரை பார்க்க வந்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ஒரு அதிசயம்தான். அம்மன் சந்நிதி உள்ளே இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து அம்மனை வந்து கும்பிட்டுக்கலாம். வராகி அம்மன். இதில் பார்த்தீங்கன்னா வரிசை எல்லா சித்தர்களும் இருக்காங்க. ஒரு சேர எல்லா சித்தரையும் நம்ம ஒன்றா பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். விநாயகர், முருகன், பாபாஜி. இந்த கோயிலுக்குள்ளேயும் சிவன் இருக்குது. விநாயகர், நந்தி, சிவன் பார்வதி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம மேலே பார்த்துட்டு வந்ததை விட இன்னமும் பிரம்மாண்டமாக இந்த இடத்துல உள்ளே போகலாமான்னு தெரில. அப்படியே கும்பிட்டுக்கோங்க. ஓம் நம சிவாய. நம்ம இந்த கருவறைக்குள்ளே வந்து பார்க்குறதுலாம் நமக்கு ஒரு கொடுப்பனை வேறு லெவலில் இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு இது ஒரு கொடுப்பனை தான். சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்கே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது, பட் பாருங்கள், தான் மகாவதார் பாபாஜி. கோயிலோட வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிற இடம். இது திருநல்லமங்கை ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி. இது தரிசனம் பண்ணிக்கோங்க. திருப்பதி வெங்கடேஸ்வரா பெருமாள். திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க இதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். இது வேறு லெவலில் இருக்குது. கோயிலில் நம்ம மேலே மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், உள்ளே எத்தனையோ இருக்குது இன்னும் சாமி. பத்திரகாளி அம்மன் அப்படி தரிசனம் பண்ணிக்கோங்க. அகோர வீரபத்ரர் தரிசனம் பண்ணிக்கோங்க. நந்தியை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓம் நந்தி ஈஸ்வரா. இங்கே பாருங்க, கருப்பு ஜல்லிக்கட்டு போகுதா? ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடு பாருங்களேன். இதை நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு ஒரு ராசி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சத்தம் போடுறான். வேறு லெவலில் இருக்கானா? அவங்களோட ஒரு செல்ஃபி எடுப்போமா? கருப்பா வேறு லெவல். ஒரு பெரிய அம்மன் பார்க்குறோம், கன்னியம்மன். இது பெரிய பாளையத்தம்மன். இதோட விக்கிரகம் பாருங்கள் எப்படி அருமையாக இருக்கா பார்க்குறதுக்கே. அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா கன்னியம்மன் வந்து கீழே இருக்காங்க, பொன்னியம்மன் வந்து மேலே இருக்காங்க. அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சிவலிங்கம் வந்து மேலே வச்சுருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த சிவலிங்கத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தெரியும். ஓகே, அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே நம்ம ஏறணும்ல அந்த இடம் தெரியும். கோயிலுக்குள்ளேயும் நவகிரகம் இருக்குது. நீங்கள் நவகிரகம் வேணும்னா வந்து கண்டிப்பாக சுற்றலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா முருகனுக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்குது பாருங்கள். அறுபடை முருகன் எல்லாமே, பழனி ஆண்டவர், சிவசுப்பிரமணிய சுவாமி அவங்களோட மனைவிகளோட அருள் பாவிக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. அரோகரா. ஹாய் தாரா. அங்கே பாருங்க, லேபு வேறு லெவலில் இருக்கா? சாரிடா, எதுவும் வாங்கிட்டு வரல சாப்பிட. இந்த கோயிலோட அமைப்பு இதெல்லாம் செஞ்சதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இவர் தான். ஸோ இவர்கிட்ட நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். இவர் இப்போ பேச போகிறாரு. ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம சிவாய. இது நல்லம்பாக்கம் சிவன் கோவில். ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான மேலே ஒரு 100 வருஷத்துக்கு வடிவானந்த சித்தரால் பிரதிஷ்டை பண்ணி அவர் கொஞ்ச நாள் இருந்து காத்தோடு காத்தா கலந்ததாக எல்லாமே சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய. இங்கே நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷனுங்க. நல்லா மனசு ஒரு நிறைவாக இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். மேலே கட்ட முடியாமல் சின்னதாக இருக்குது இடத்துனால இப்போ நம்ம கீழே சுற்றி பைரவர், வராகி அம்மன், முருகர், வள்ளி தேவியோடைய பிரதிஷ்டை பண்ணி கோசாலை
பெரியபாளையத்தம்மன் எல்லாமே பண்ணிட்டு வரோம். ஒரு ஒரு 10 வருஷமாக நம்ம கட்டின்னு தான் வரோம் இந்த இடத்துல, இந்த நல்லம்பக்கம் சிவன் கோயிலில். இப்போ நான் மேலே போய் கும்பிடும்போதே எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிச்சு. அது அது எப்படி எங்கள் சித்தர் வந்து எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க? அப்போ வந்து காலியாக தான் இந்த மலையாக தான் இருந்தது, பாறையாக இருந்ததுனால அந்த சித்தர் வந்து இங்கே நல்லம்பாக்கத்தில் வந்து வந்து குழாயில் இருக்கும்போது பக்கத்து மலையில் சிவன் வந்து இருக்கிறார். அவன் இங்கே கொஞ்ச நாள் வச்சு தான் வழிபாடு பண்ணிட்டு தான் அவர் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கிறார் இந்த ஊர்லேயே வழிபாடு பண்ணி. அதனால தான் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து மனசு நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக சித்தரை இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னாலே அது ஒரு மாதிரி நமக்குள்ளே எல்லாமே மாற்றம் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சுது. இல்லை அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் வந்து இதில் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டிய இது கிடையாது. அவங்களே அது உணர்ந்தால் மட்டும்தான் இது. அவங்களே வந்து அந்த உணர்ந்து அவங்களுடைய வேண்டுதலில் நிறைவேறுதுன்னா அது அவங்களுடைய பாக்கியம். அது புரியுதுங்களா? இப்போ அது பிரதோஷம் அப்புறம் வந்து பௌர்ணமி இதுக்கெல்லாம் எப்படி? தினந்தோறும் பண்ணுவோம் பூஜை. தினந்தோறும் என்ன அபிஷேகமோ அதெல்லாம் பண்ணிவிடுவோம். அதேமாரி பிரதோஷ டைமில் மேலே இருக்கிற சிவனுக்கும் கீழே இருக்கிற சிவனுக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம். அதேமாரி பஞ்சமி வராகி அம்மனுக்கு மாதத்தில் 2 நாள் அப்படியே பஞ்சமி பண்ணுவோம். அதேமாதிரி அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, அடுத்து ஒரு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பண்ணுவோம். சஷ்டி இது எல்லாமே பண்ணுவோம். கார்த்திகை தீபம் எல்லாமே பண்ணுவோம். நன்றி சாமி. இப்போ சாமி வந்து இங்கே வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காரு. அவர் சில காணொளி கொடுத்துருக்காரு, அதாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணதெல்லாம். அந்த வீடியோலாம் அதில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கோயில் வந்து வேறு லெவலில் வைப்பாக இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். அதேமாதிரி உங்களால் முடிஞ்சு இந்த நிதி உதவி கோவிலுக்கு, திருப்பணிக்கு, எத்தனையோ கோவிலுக்கு போகிறீங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சதோ எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அது பெரிய விஷயம் தான். அது இதெல்லாம் வந்து மக்களால் கட்டப்பட்டது, மக்களால் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம கட்டிட்டு வரோம். ஆனால் இருந்தாலும் உங்களால் இந்த பத்தலை, இன்னும் கொஞ்சம் நிறைய பெருசாக பண்ணணுன்ற ஒரு உங்களால் முடிஞ்சிச்சு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நம. அனைவரும் நல்லா இருப்போம். சிவாய நம. சிவாயம் கண்டிப்பாக பண்ணுறேன்.